ஹாய் ஹாய்ஸ் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன், நான் உங்கள் நண்பன். இந்த யூடியூப் தளத்தில் முதலாவது உங்களோடு பேசுவதில் மிக்க சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா நம்மளுடைய தமிழ் உறவுகள் உலகமெங்கும் இருக்கும் வேர்ல்டில் முழுவதுமாக இருக்கின்ற, உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் என்னுடைய பிரபாகரன் வணக்கம். ஸோ என்னை குறித்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஒரு சின்ன அறிமுகம். ஏன்னா நான் என் பேர் பிரபாகரன். நான் ராமேஸ்வரம் ஃபிஷர்மேன் ஃபேமிலி. நான் அதிகமாக ஒன்றும் படித்தது இல்லைங்க. ஆனால் படிச்சிருக்கேன்னா என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃபிஷர்மேன் ஃபேமிலியாக நாங்கள் இருந்தாலும் அந்த தமிழ் உறவுகள், அதாவது உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இலங்கை மக்களாலே அதிகமாக ஷூட்டிங் நடத்தப்பட்ட ஒரு இடம் ராமேஸ்வரம். கடல் மேலே ரொம்ப அதிகமான ஷூட்டிங் நடக்கும். நானும் கடலுக்கு போயிருக்கேன். 16 வயசுலேருந்து கடலுக்கெலாம் நான் போயிருக்கிறேன். ஸோ எங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒரு சில இடங்களில், இப்போ நான் பிற்பாடு நான் சொல்கிறேன், அது ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி. ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் MTH படிச்சிருக்கேன், மாஸ்டர் தியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் ரொம்பவும் படிக்கலை. ஸோ அதுக்கடுத்து என்என்ஸ், அதாவது சோசியல் சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்று சொல்லி அதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சமூக சேவை என்று சொல்லி நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ சமூக சேவைன்னா உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காண்டி இல்லை, இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். இல்லை, சமூக சேவை ஏன் இதில் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் குடும்பத்தால் எப்படின்னா ரொம்ப என்னுடைய தாய் என்னிடத்தில் நல்லா அன்பாக இருப்பாங்க, தாப்பனும் நல்லா அன்பாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கடினமாகவும் இருப்பாங்க. அது தகப்பன்னு கடினமாக இருப்பார், தாய் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ நம்ம கடினம்னு சொல்கிறோம். ஸோ அவங்களும் நம்ம மேலே அன்பு வச்சனால தானே நம்மளை கண்டிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டிக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது. ஸோ நான் ஒரு சிறு தொழில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது. ஸோ நான் எப்படின்னா பாடல் எழுதக்கூடிய ஒரு டேலண்டை உடைய இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த டேலண்ட் எப்படின்னா எல்லாமே மக்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மக்களுடைய வலி உணர்வு, அந்த வலிகள், அந்த உணர்வுகள், அதை குறித்து தாயை பற்றி, தாய் ஒரு மகனிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், அந்த மகன் அந்த தாயை புரிந்து கொள்கிறானா இல்லையா என்ற இந்த கோணத்தில் நான் பார்க்கிற அந்த விதங்கள் தான். நிறைய இடங்களில் சில ஷூட்டிங்ஸு, சில இந்த அனிதா அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல் மக்களே நிறையா பெண்கள் கொல்லப்படுகிறது, பாலியல் ரீதியாக வன்மையாக கொலை செய்யப்படுகிறது. அதே போல் மக்கள் ஏமாற்றப்படுகிறது ஒரு காரியம், அரசியல் ரீதியாக ஏமாற்றப்படுகிற ஒன்று, அவலங்கள், மீனவர்களுக்கு நடக்கின்றதான கொடுமைகள் என்று பல வகையான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் யூடியூப் தளத்தில் வெளியிட வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இது பாடல் ப்ளஸ் டான்ஸாக வரும். ஏனென்றால் என்டர்டைன்மெண்ட் இஸ் லைஃப் அப்படின்னு மட்டும் இல்லை, இது மக்களுக்கு நம்ம
நேரடியாக சொல்லும்போது மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஸோ பாடல் ரீதியாக சொல்லும்போது அந்த பாடலின் வரிகள், அந்த உயிர்கள், அந்த வரிகளில் இருக்கிற உயிர்கள். ஸோ அதில் ஒன்றுதான் அன்னையின் கருவில் மச்சி மச்சி என்று சொல்ல ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தோமானால் மச்சி 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 பிச்சி பிச்சி நெஞ்ச பிச்சி மச்சி 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 பிச்சி பிச்சி நெஞ்ச பிச்சி. இந்த வரிகள் எதற்காக என்றால், இந்த ஏழை மனதை அந்த மகன் ஏழை தாய் குடும்பத்தில் ஒரு மகன் என்ன செய்கிறான்னா பணக்காரனான பிறகு அவள் தாய் ஒரு வறுமை குடிசை வீட்டில் இருந்தாள். ஸோ அந்த குடிசை வீட்டில் இருந்து தன் மகனை வளர்த்தால், ஆளாக்குறாள், படிக்க வைத்தால், ஆளாக்க வைத்தால், பல லட்சங்கள் அவனுக்காக செலவழிக்க ஆரம்பித்தார். கடைசியில் அந்த தாய் என்பவள் கீழே விழுந்த பிறகு எந்திக்க முடியாமல் போய்விட்டார். அவளுக்காக பரிதவிக்கவோ அந்த மகன் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அவன் வெளிநாட்டிலே வாழ்கிறான். ஸோ கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த மகனுக்கு கால் பண்ணுறாங்க, அந்த மகன் எடுக்கவில்லை. ஸோ சொந்த பந்தங்களிடத்தில் இருந்தெல்லாம் போய் சொல்லி பார்க்கிறார்கள், ஆனால் அந்த மகன் எடுக்கவில்லை. கடைசியில் அந்த தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த தாயின் மனதை அந்த மகன் புரிந்தானா? உங்களுடைய கேள்வி. உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய தாயை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க, அன்பு செய்வீங்க? ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்தது. அதை அழிக்க முடியாது. Mother and father is a love connecting. அந்த அன்பை வெல்ல எவராலும் முடியாது. எஸ், it's a very promise life. அதில் இருக்கிற மகாபெரிய சக்தி யாராலும் கொடுக்க முடியாது. அதை நம்மளை ஊட்டி வளர்த்து நம்மளை உருவாக்கி, இட்ஸ் எனர்ஜி ஃபுட், இட்ஸ் ஃபயர் ஃபுட், இட்ஸ் மை லைஃப் அண்ட் பார்ட்னர் இன் த ஸ்ட்ரென்த் இன் த your mother and father. So mother and father நம்மளை எல்லாம் நடத்துவதற்கு அம்மாவும் அப்பாவுமே. அதே போல என் வாழ்க்கையில் நான் ரொம்ப வழிகள் பட்டிருக்கிறேன். சொந்த பந்தங்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படியோ நான் வாழ்ந்த போதிலும் என் வாழ்க்கை ஒன்றை புரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் எவர் சொல்லினாலும் அது வெட்கத்திற்கூடாக அல்ல, நான் சாதனையாளனாக மாறுவதற்காகவே தள்ளப்படுகிறேன். நான் புறக்கணிக்கப்படுகிறேன். என் வாழ்க்கை எவ்வாறாக இருக்க போகிறது என்பதுதான் உண்மை. ஆம், தாயின் மனம் விட்டு தன் பிள்ளையின் உறவை விட்டு தாயின் மனம் போகாது. அதை போலதான் இதை கேட்கிற என் அன்பு உறவுகளே, இதை கேட்கிற என் அன்பு உறவுகள் என்பது என்னுடைய followers. So all of you the followers, thank for you the watching. Next time the videos is very promising. The songs dedicated is all is word you are the release. Thank you so much. நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தாயை மட்டும் விட்டு விடாதிருங்கள். சாதனையாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். எந்த காரணத்துக்கும் பிரச்சனை தீர்வாகாது. சாதனையாளர்கள் தோத்து போக மாட்டார்கள். சாதனையாளர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள். எந்த வேளையும் தமக்கு கிடைக்கும் வரைக்கும் அதை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். முன்னேற்றத்தை அடையும் வரை நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
எந்த தருணமும் நமக்கு எது வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் லட்சியத்தை அடைய வேண்டும். லட்சியம் என்பது பிறருக்கானதல்ல, உனக்கானது, எனக்கானது. என் வழி புரிந்தவன் இந்த வீடியோவில் நீ புரிவாய். என் உணர்வை புரிந்தவன் இந்த வீடியோவில் இந்த உணர்வை அடைவாய். தோற்றுவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே, நீ ஜெயிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவன். ஸோ very confident you life. Are you okay? Oh, thank you. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தமிழர்கள் all over the world in the Tamil membership. Thank for watching. உங்கள் பிரபாகரன்.